சண்முகவேல் எஸ்ஐ அவரை வந்து அவரோட வெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க. அந்த இளநீரை அறுக்க வராங்க இல்லையா, ஆமாம், அவங்க யூஸ் பண்ணுற ஒரு அருவாள் அது வந்து துப்பாக்கியோட ஷார்ப்பு. வெறும் முதுகெலும்பு மட்டும்தான் இருக்கு. அவர் வந்து ஹைவே பெட்ரோலில் இருக்காரு, அங்கே வந்து தகராறு நடக்குது. மகேந்திரன் ஒரு எம்எல்ஏ, அந்த ஆள் வந்து ஒரு லேண்ட் புரோக்கரு. அவர் வந்து இந்த நிலத்தகராறுகள் அவருக்கு நிறைய வரும். எஸ்பி வேலுமணியோட பினாமி, செங்கோட்டையனுடைய சம்பந்தி. சரிங்களா, இப்போ அதிமுகவில் பிரச்சனை நடக்குது இல்லையா, அதில் வந்து செங்கோட்டையனையும் வேலுமணியும் இணைக்கிறது வந்து மகேந்திரன் தான். மூர்த்தி, மணிகண்டன், தங்கப்பாண்டியன், இந்த 3 பேரும் அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து மகேந்திரனுடைய நில பஞ்சாயத்துகளுக்கு போய் வெட்டுவாங்க. இப்படி டிஃப்ரெண்டான கேரக்டர் மகேந்திரன். ரொம்ப சாதாரணமான அல்ல. பொள்ளாச்சி காமக்கொடூர வழக்கிலையும் செயல்பட்டவர். அந்த பொள்ளாச்சி காமக்கொடூரங்களை விசாரித்த டீமில் இருந்த எஸ்எஸ்ஐ தான் இந்த சண்முகவேல். உங்கள் இளநீர் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சீவிடுவாங்க. ஆமாம், சீவிடுவாங்க. அந்த சீவிடுறது அங்கே தான். அந்த பகுதி முழுக்கவே லாண்ட் ஆர்டர் வந்து டோட்டலாக ஃபெயிலியரு. ஏகப்பட்ட கொலைகள். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 இடங்கள் தான் சட்டம் ஒழுங்குல வஸ்ட். முதல் கட்டமாக வந்து திருப்பூர் வந்து தமிழகத்தோட வஸ்ட் பிளேஸில் ஒன்று. அதே மாதிரி நெல்லை, அங்கே வந்து சாதி கட்ட பஞ்சாயத்து. 4 விரல், ஒரு விரல் அடுத்தவனை குற்றம் சாட்டும் போது 4 விரல் உன்னை காட்டுதில்ல. இப்போ நீங்கள் கவின் கொலையில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அவ்வளோ காசி பாண்டியன் அவ்வளோ குற்றச்சாட்டு. டியூட்டிக்கு வந்துட்டாரு. டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கவிஞர் இரா தமிழ்மாறன் அவர்களே வணக்கம். சார், இப்ப இந்த என்கவுண்டர் அப்படின்றது பெரும்பாலும் அது நம்ம கூடாதுன்ற சமூகத்துல நம்ம இருக்க பொழுது திருப்பூர்ல நடந்த இந்த என்கவுண்டர், குறிப்பா இந்த அதிமுக எம்எல்ஏ அவருடைய இடத்துல நடந்த இந்த மேடர், இதெல்லாம் வந்து பார்க்க முழுது என்ன நடந்திருக்கு சார்? முதல் கட்டமாக வந்து திருப்பூர் வந்து தமிழகத்தோட வஸ்ட் பிளேஸில் ஒன்று. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 இடங்கள் தான் சட்டம் ஒழுங்குல வஸ்ட். ஒன்று வந்து திருநெல்வேலி, கவின் கொலை நடந்த இடம். இன்னொன்று திருப்பூர், இந்த பெல்ட், திருப்பூர் பெல்ட். இந்த 2 இடங்கள் தான் வந்து வஸ்ட். திருநெல்வேலியில் கவினோட கொலையை பண்ண ஆட்களில் முக்கியமானவங்களை வந்து இன்னும் கைது பண்ணல. அதே மாதிரி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை வீடுகள் வந்து அதிகம், தென்னந்தோப்புக்கள் வந்து அதிகம். அந்த தென்னந்தோப்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். அங்கே நடக்கிறதே தெரியாது. ஒரு முதிய தம்பதியினர் மகனோட ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்கள வந்து வெட்டி சாய்ச்சிட்டு வீட்டில் இருக்க பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இது வந்து சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். யாருன்னே தெரியல. அவங்க வேலைக்காரங்க, உறவினர்கள் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த இளநீரை அறுக்க வராங்க இல்லையா, அது அவங்க யூஸ் பண்ணுற ஒரு அருவாள் அது வந்து துப்பாக்கியோட ஷார்ப். அந்த அருவா ஸ்கொயர் டைப்ல கீழ பெரிய அருவா, துப்பாக்கியை விட ஷார்ப்.
அந்த அருவாளில் தான் திருப்பூரில் அந்த முதிய தம்பதியினரை வெட்டி கொள்கிறாங்க. அதே மாதிரி இவர் சண்முகவேல் எஸ்ஐ அவரை வந்து அவரோட வெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க. அதாவது கழுத்துக்கு ஷோல்டர்லேருந்து முகம் வரைக்கும் தான் கழுத்து. இந்த பகுதியில் சதையே கிடையாது, வெறும் முதுகெலும்பு மட்டும்தான் இருக்கு. அதுதான் கோர சம்பவம் இல்லைன்னா கோர சம்பவம். அதாவது உங்களுக்கு கழுத்து பகுதியில் என்ன ட்ராபேக்னா, இதயத்துக்கு நுரையீரலுக்கும் அங்கேருந்து பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் அனுப்புகிற குழாய் வந்து இந்த இடத்துல இருக்கு. கழுத்தில் ஒரு பிளேடு பட்டாலே டெத்து தான். மூளைக்கு போகிற ரத்தமும் அங்கேருந்து தான் போகுது, இந்த கழுத்து பகுதி வழியாக தான் போகுது. அதான் டெத்து. கழுத்து வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தான் நிறைய கொலைகளில் கழுத்து பகுதியை தான் யூஸ் பண்ணுவாங்க. தற்கொலைகள்லேயும் கழுத்து பகுதி தான். கழுத்து பகுதி இருக்கிறதுனால தான் அந்த தூக்கு மாற்றவங்கள்லாம் சாவாங்க. ஸோ அந்த கழுத்து பகுதி ரொம்ப சென்சிட்டிவ். சண்முகவேலுக்கு வந்து கழுத்து பகுதியில் சதையே இல்லை. அப்போது அந்த அருவாளோட ஷார்ப்னஸ் பாருங்க, அந்த தேங்காய் வெட்டுற அருவாளோட ஷார்ப்னஸ் அப்படிதான் பண்ணுறாரு. அவர் வந்து ஹைவே பெட்ரோலில் இருக்கார். அங்கே வந்து தகராறு நடக்குது. மகேந்திரன் ஒரு எம்எல்ஏ, அந்த ஆள் வந்து ஒரு லேண்ட் புரோக்கரு, ரைட்டா? அவர் வந்து இந்த நிலத்தகராறுகள் அவருக்கு நிறைய வரும், பஞ்சாயத்துகள். அதனால இந்த மணிகண்டன் அவங்க இப்போ என்கவுண்டரில் செத்த மணிகண்டன் உட்பட அவங்க அப்பா மூர்த்தின்னு நினைக்கிறேன், மூர்த்தி, மணிகண்டன், தங்கப்பாண்டியன், இந்த 3 பேரும் அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து மகேந்திரனுடைய நில பஞ்சாயத்துகளுக்கு போய் வெட்டுவாங்க. இப்படி புரிஞ்சிக்கலாமா? மிரட்டி வெட்டி நிலத்தை வாங்குறதுன்னு புரிஞ்சிக்கலாம். அப்படிதான். நிலத்தகராறுனா என்ன, நிலத்தை கொடுக்க மாட்டான், இவருக்கு அந்த நிலம் தேவைப்படும், தரலைன்னா வெட்டுவோம், செத்துருவணி, இப்படி. இந்த டீம் தான் அது. மகேந்திரன் வந்து அந்த பாலக்காடு கணவாய் வருது இல்லையா பொள்ளாச்சியில், அந்த பாலக்காடு கணவாயில் வந்து காற்றாலை அமைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிலம் வாங்கி தர புரோக்கர். அவருக்கு வந்து 100கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு. எஸ்பி வேலுமணியோட பினாமி, செங்கோட்டையனுடைய சம்பந்தி, நிறைய குணாம்சங்கள் அவர்கிட்ட இருக்கு. சரிங்களா? இப்போ அதிமுகவில் பிரச்சனை நடக்குது இல்லையா, அதில் வந்து செங்கோட்டையனையும் வேலுமணியும் இணைக்கிறது வந்து மகேந்திரன் தான். இவர் மடத்துக்குள்ள எம்எல்ஏ. இப்படி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் மகேந்திரன். ரொம்ப சாதாரணமான இல்லை. பொள்ளாச்சி காமக்கொடூர வழக்குலேயும் இவர் வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஆதரவாக, அந்த பொள்ளாச்சியில் காமக்கொடூரங்களில் ஈடுபட்டவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். அந்த பொள்ளாச்சி காமக்கொடூரங்களை விசாரித்த டீமில் இருந்த எஸ்எஸ்ஐ தான் இந்த சண்முகவேல். இப்படி நிறைய மோட்டிவ்ஸ் இருக்குது. அப்போது அவரை கூப்பிடுறாங்க, சண்டை நடக்குது, இவங்களுக்குள்ள சண்டை குடும்பத்துக்குள்ள. இந்த மணிகண்டனுடைய சகோதரர், அப்பா, மணிகண்டன் 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை முத்தி போயிட்டு அப்பாவை வந்து அருவாளால் வெட்டுறாங்க. இவங்க அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் நிலத்தில் இருக்கிறவங்க வந்து மகேந்திரனுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகேந்திரனோட ஒய்ஃபு தான் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுது. அப்போ தான் ஹைவே பெட்ரோலில் இருந்த இவர் வந்து சண்முகவேல் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து இதை பார்க்குறாரு. பார்க்கும்போது இந்த தகராறு முட்டுது. அவர் வந்து அடிபட்டு இருக்கிற அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப பார்க்குறாரு, காப்பாற்றி. மணிகண்டன் பாஞ்சு வந்து வெட்டுறான். அவரை வெட்டுறவுடனே அவர் வந்து அதான் அந்த கழுத்து பகுதி ஃபுல்லாக இல்லாத மாதிரி ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், நல்ல ஸ்டவுட்டு, அவ்வளோ பெரிய உருவத்தையே ஒரே வெட்டில் தூக்கி சாய்ச்சிட்டாங்க. இளநீர் வெட்டுற மாதிரி வெட்டிருக்காங்க. உங்கள் இளநீர் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சீவிடுவாங்க.
சீவிடுவாங்க. ஆமா, சீவிடுவான்னுவாங்க. அந்த சீவர்து அங்கே தான். அந்த பகுதி முழுக்கவே லா அண்ட் ஆர்டர் வந்து டோட்டலாக ஃபெயிலியரு. ஏகப்பட்ட கொலைகள். அந்த குற்றவாளிகள்லாம் பிடிபடவே இல்லை. இந்த முதியவர்களை கொண்ட குற்றவாளி வந்து பிடிபடவே இல்லை. எவ்வளோ பேரை போலீஸ் போட்டு விசாரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மாட்டவே இல்லை. அது முறையான சயின்டிஃபிக்கான விசாரணையை அவங்க கொண்டு போகிறதே இல்லை. சயின்டிஃபிக்கான விசாரணைனா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? சயின்டிஃபிக்கான விசாரணைனா இப்போது செல்ஃபோன் டவரு, லொக்கேஷனு. இப்போது இந்த இடத்துல 11:30 மணிக்கு கொலை நடக்குது. அப்போ 11:30 மணிக்கு எத்தனை செல்ஃபோன் அங்கே ஆப்ரேட் ஆயிடுது, அது எடுக்கணும். எவ்வளோ கால் வந்து பேசியிருக்காங்க, ஏன்னா அது ஒரு ரிமோட் கிராமம் தானே. அங்கே அந்த இடத்துல அந்த டவரில் எத்தனை பேர் பேசியிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணாலே வந்துடும்ல, குற்றவாளிகிட்ட வந்துடும். செல்ஃபோனு, லொக்கேஷனு, இதெல்லாம் வந்து இது பண்ணோம். அந்த செல்ஃபோன்ஸோட லொக்கேஷன் எங்கெங்கே இருந்தது, இந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த செல்ஃபோன் இருந்ததா, ஆன்ல இருந்ததா இல்லையா, இதெல்லாமே விசாரிக்கணும். இதுதான் விசாரணை. இதுதான் எம்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறது. நீ ஏன்டா அங்கே இருந்த, அந்த இடத்துல உன் டவர் லொக்கேஷன் ஏன் காட்டுது, கொலை நடந்திருக்கு, கொலை 11:30 மணிக்கு நடந்திருக்கு, 11:30 மணிக்கு உன்னுடைய டவர் லொக்கேஷன் அங்கே எப்படி இருந்தது, உனக்கு என்ன அங்கே வேலை, உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு கேட்டாலே கொலையாளி மாட்டிப்பான். இதெல்லாம் பண்ணவே இல்லை. அங்கே இருக்க அவங்க உறவினர்கள், வேலைக்காரங்க, அவங்கள எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பலர் வந்து வீடியோவில் வந்து பேசினாங்க, எங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைங்க, எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசினாங்க. இன்வெஸ்டிகேஷனே ரொம்ப புவராங்க. சசி மோகன் சொல்லிட்டு ஒரு டிஐஜி அங்கே இருக்கார், சுத்தமாக அவுட். அவங்க இதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மகேந்திரன் ஒரு நொட்டோரியஸ் கேரக்டர், ஏடிஎம்கே எம்எல்ஏ, புரோக்கரு. இவன் தோட்டத்தில் யார் வந்து தங்குறா, அக்யூஸ்டுங்க எப்படி இங்கே வரானுங்க, அதை வந்து நீங்கள் விசாரிச்சிருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கொலைக்கான ரீசனே வந்திருக்காதுல்ல, எஸ்எஸ்ஐயோடைய கொலையே நடந்திருக்காதுல்ல. அதிமுகவோட எம்எல்ஏ தோட்டத்தில் அக்யூஸ்டுங்களுக்கு என்ன வேலை, யாருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு, யாருக்கு இவர் அடைக்கலம் கொடுக்குறாரு, எதனால கொடுக்குறாரு, அவர் தோட்டத்தில் தங்கியிருக்கவங்கலாம் யார், இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி என்ன யோகிதை இருக்குது, அவங்களோட யோகியதை என்ன இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறது யாரோட கடமை? ஒன்றும் சென்னை சிட்டி மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே 10,000 வீடு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு 10 மைலுக்கு ஒரு தோட்டம், அதில் ஒரு வீடு, அதில் இவனுங்க அக்யூஸ்டுங்க தங்குறானுங்க. அதை விசாரிக்கிறத விட என்னத்தை பிடுங்குற வேலை போலீஸுக்கு இருக்குது. அந்த மாதிரி விசாரிக்கவே இல்லை இவங்க. அந்த அக்யூஸ்டுகளுடைய நடமாட்டத்தை விசாரிக்கவே இல்லை. மணிகண்டன் மேலே மட்டும் ஒரு 7 கேஸ் இருக்குது. வாகனம் ஏற்றி கொலை பண்ண முயற்சித்தது, கொலை முயற்சி, அதுக்கப்புறம் தகராறு பண்ணுறது, குடிச்சிட்டு தகராறு பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அது இல்லாமல் அப்பனும் பிள்ளைங்களும் வந்து ஒன்றா உட்காந்து குடிக்கிறாங்கன்ற மட்டும் இல்லை, எல்லாம் ஒன்றா உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்காங்க. இந்த சாராயமும் கஞ்சாவும் ஒன்றா சேரும்போது தான் கொலைவெறி வரும். லிமிட்லெஸ். அது நிதானத்தை எழுந்துடுறது, நிதானமே இருக்காது, என்ன செய்யறோன்றது கூட தெரியாது. அந்த மாதிரி இது சாதாரண மனுஷங்களுக்கு. இதுனா குற்றவாளினா இன்னும் ஒரு படி மேலே. அதுலேயும் போலீஸ் நடுவில் வரான் அப்படின்னும் போது, போலீஸ் இப்போ இவன் மேலே 5 கேஸ் இருக்குது, 6 கேஸ் இருக்குது, இவன் இப்படி தகராறு பண்ணுறான், அப்பாவை வெட்டிட்டாங்க அப்படின்னா 7வது கேஸ் தானே அது. அந்த 7வது கேஸில் மணிகண்டன் உள்ளே போகிறான்னா 7 கேஸையும் நோண்டுவாங்கல்ல போலீஸு. அப்போ போலீஸை வெட்டிட்டா இந்த 7 கேஸையும் நோண்ட மாட்டாங்கல்ல. அப்படின்றது தான் மணிகண்டனுடைய ட்ரை. பயங்கரமான ஒரு அருவாள் அது, இளநீர் வெட்டக்கூடிய அருவாள். அப்போது அந்த தேங்காய் தோட்டங்கள்லேயும் இளநீரை வெட்டக்கூடிய அருவாளை உபயோகிப்பதுலேயும் யார் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறா, யார் அங்கே தங்கியிருக்கா, அந்த ஊரில் யார் இருக்கான்னு தெரியணும்ல போலீஸ்க்கு. இப்போ ஒருத்தர் நக்கீரன் ரிப்போர்ட்டர் அங்கே தங்கியிருக்காருன்னா, நக்கீரன் ரிப்போர்ட்டர் அங்கே தங்கியிருக்காருன்றது போலீஸ்க்கு தெரியணும்ல. அந்த மாதிரி ஒரு நோ ஹவ் இருக்கணும்ல, யாருக்கு அந்த ஊர்லன்னா அந்த குடிமங்கலம் காவல் நிலையம், அது
குடிமங்கலம் காவல் நிலையத்தோட SSI தான் அவரு. இப்போ அவருக்கு நோ ஹவ் இல்லை, அங்கே யார் இருக்கான்றது தெரில. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கிற இடத்துல போன SSI துப்பாக்கி இல்லாமல் போவாரா? கரெக்ட். SSI துப்பாக்கியோடு போயிட்டு அங்கே அவரை வெட்ட ட்ரை பண்ணும்பொழுது அவர் ஷூட் பண்ணியிருந்தாருன்னா அது என்கவுண்டர். அது என்கவுண்டர். இப்போ நடந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர். எந்தெந்த அடிப்படையில் இது போலி என்கவுண்டர்? யாரை காப்பாற்று? யாரை காப்பாற்றுன்றது இல்லை, அதாவது சிம்பிள் தாங்க. அதாவது எக்ஸாமில் 2 வகையில் பாஸ் ஆகலாம். ஒன்று படித்து பாஸ் ஆகலாம், இன்னொன்று பிட் அடித்து பாஸ் ஆகலாம். ரைட்டா? படித்து பாஸ் ஆகிறதுன்றது சட்டம் ஒழுங்கு வேலையை ஒழுங்காக செஞ்சு முறையாக செஞ்சு அது மூலமாக குற்றவாளிகள் வந்து வேகமாக தண்டிக்கப்பட்டு, இப்போ சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்ண ஞானசேகரன் வந்து ரொம்ப வேகமாக தண்டிக்கப்பட்டான். அது வந்து ஒரு பாடமாக இருக்கும் குற்றவாளிகளுக்கு. அவன் திமுக காரனாக இருந்தாலும் விடமாட்டாங்க. ட்ரையலில் சரியாக நடந்து தீர்ப்பே கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து நார்மலாக சட்டம் ஒழுங்கு பண்ணும்போது ஏற்படுற விஷயம். இப்போது ஆரம்பாக்கத்தில் ஆந்திரா பார்டரில் ஒரு குழந்தைய ஒரு நார்த் இந்தியன் கற்பழிச்சிட்டான். அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவன் சூலூர் போயிட்டான். ஆந்திராக்குள்ளேயே இருக்கான் அவன். சூலூர் போயிட்டான். 50 தனிப்படை அமைச்சு 2 DSP ஒரு SP எல்லாம் போட்டு ஒரு IG அஸ்ரா கார்க்குன்னு ஒரு IG அவர் பர்சனலாக போய் தலையிட்டு அவர் கண்டுபிடிச்சி தூக்கி உள்ள உட்காருங்க. அதே மாதிரி திருவள்ளூரில் ஒரு காதலிச்சு ஒரு பொண்ணும் பையனும் வரான். அவனை கொல்றதுக்கு போலீஸ் ஜீப்லேயே வரான் ஒருத்தன். ADGP ஜெயராமன் ஜீப்லேயே நம்ம கூட பேசியிருக்கோம். அதை அந்த ADGPயே தூக்கி உள்ள உட்கார வைக்கிற அளவுக்கு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து MLA ஒருத்தன் வரான், பூவை ஜெகன்மூர்த்தின்னு. அவனையும் தூக்கி உள்ள உட்கார வச்சு எவனாக இருந்தாலும் சரி நீதிமன்றம் கண்டிச்சுது. நீதிமன்றம் வந்து கண்டித்து பாராட்டி, போலீஸை பாராட்டிச்சு, அஸ்ரா கார்க்கை பாராட்டிச்சு. MLAவை கண்டிச்சது ADGP. அஸ்ரா கார்க்கை விட அதிகமான பதவி இருக்கக்கூடியவர் தான் ஜெயராமன். ADGP இவர் IG, இவர் சாதாரண IG. அது IGக்கு அப்புறம் தான் ADGP. ADGPயே ஒரு IG கேஸ் போட முடியும் அப்படின்றத நிரூபித்தது வந்து அஸ்ரா கார்க். ஸோ இதெல்லாம் தான் நார்மல் போலீசிங். இதுதான் பயத்தை உருவாக்கும். என்கவுண்டர்ன்றது, அதுவும் இந்த போலி என்கவுண்டர்ன்றது வந்து இவ்வளோ அஃபென்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு திருப்பூரில். அப்போது அக்யூஸ்டுகளுக்கு ஒரு பயம் இல்லை போலீஸ் மேலே. அப்போது ஒருத்தனை துப்பாக்கியில் மண்டையில் போட்ட உடனே ஒரு பயம் வரும். அந்த பயத்தை உருவாக்குறது தான் அந்த போலி என்கவுண்டர். இதுதான் சாதாரண என்கவுண்டருக்கும் போலி என்கவுண்டருக்கும் ஒரு வித்தியாசம். ஆனால் இப்போ இதில் என்கவுண்டர் பண்ணுறாங்களா, நடந்திருக்குல்லண்ணே, அந்த என்கவுண்டருக்கு திட்டமிடுதல்லாம் எப்படின்னா மேலிடத்துலேருந்து உத்தரவு வருமா இல்லை அவங்களே திட்டமிடுவாங்க? மேலிடத்துலேருந்து தான் உத்தரவு வரும், போடுங்கன்னு. அதாவது அவங்க மேலே இருந்த சார்ஜ் என்னன்னா, திருப்பூர் SP, திருப்பூர் DIG, கோயம்புத்தூர் ரேஞ்சு IG, இவங்க மேலெல்லாம் இருந்த சார்ஜ் என்னன்னா, இவங்க வந்து யாரையுமே என்கவுண்டர் போடல, குற்றவாளிகளையும் பிடிக்கல. பிடிச்சாதானே என்கவுண்டர் போடும். ரொம்ப லெட் லூஸில் இருந்தாங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து கனிம வள கடத்தல செம்ம காசு. கேரளாவுக்கு போகுது இல்லை கனிம வளம், அது செம்ம காசு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கிட்னி டொனேஷன், ஆர்கன் டொனேட் பெரிய அளவு, நாமக்கல் பள்ளிப்பாளையம், அங்கேயும் நல்ல காசு. புரியுதுங்களா? சட்டவிரோதமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வெஸ்ஸோன் வந்து பேர் பெற்றது. நமக்கு தர்மஸ்தலா மாதிரி சட்டவிரோதமாக எல்லாமே நடக்கும். அதுக்கு வந்து வெஸ்ஸோன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. செம்ம காசு வாங்கி காசில் கொழுக்கிறது தான் இவங்க வேலையை தவிர போலீசிங் ஜீரோ. அதே மாதிரி நெல்லை, அங்கே வந்து சாதி கட்ட பஞ்சாயத்து, லேண்டு சாதி கட்ட பஞ்சாயத்து, அதில் தான் அவங்களுக்கு காசு. ரியல் எஸ்டேட் தான் காசு. அது மாதிரி இங்கே வந்து ரியல் எஸ்டேட்டோட சேர்ந்த இந்த ரவுடிசம், கொலை எல்லாமே இங்கே காமன். இறுதி கேள்வி, இந்த ADMK MLA என்ன நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்? அவரெல்லாம் இந்நேரம் தூக்கின்னு போய் விசாரிச்சிருந்துருக்கோம். எப்படிடா நீ ஹார்பர் பண்ணுவேன்? கரெக்ட்.
எப்படி ஒரு அக்யூஸ்ட் வந்து உன் தோட்டத்தில் இருப்பான்? அவனை வந்து அக்யூஸ்ட்னு தெரியாமலா நீ சேர்த்திருப்ப? நீ எதுக்கு அவனை யூஸ் பண்ண? ஏன் அவன் தங்கினான்? அதான் ஏடிஎம்கே எம்எல்ஏவை கிரில் பண்ண வேண்டிய கேள்வி. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இப்போ பை யார் மேலே வருது? முதலமைச்சர் மேலே வருது, அரசு மேலே வருது. அப்போ இருக்கிறது யாரோட தோட்டம்? ஏடிஎம்கேக்கார தோட்டம். அப்போ விசாரணைக்குள்ள உள்ளாக்கப்பட வேண்டிய முதல் ஆள் யாரு? ஏடிஎம்கேக்கார எம்எல்ஏ, மடத்துக்குள்ள எம்எல்ஏ. எதிர்கட்சி தலைவரும் அதுக்கு பொறுப்பு பதில் சொல்லணும்ல. ஆமா, எதிர்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னா நீ அக்கிஸ்தெல்லாம் கூப்பிட்டு உங்க வீட்டில் உட்கார வச்சின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா இருக்கும்? சரி, உங்க வீட்டுல இருக்கிறவன் யாருன்னு தெரியாமல ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்னா இவனே யோகியம் இல்லை, இவனே அயோக்கியம்தான். இவன் வேலுமணியோட உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் மேலே குற்றம் இருக்குல்ல. 4 விரல், ஒரு விரல் அடுத்தவனை குற்றம் சாட்டும் போது 4 விரல் உன்னை காட்டுது இல்ல. இந்த 4 விரலுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்கு ஒரு விரலுக்கு காமிச்சு அரச சொல்றல? 4 விரல். அப்போ அவங்க யாரும் டியூட்டி பார்க்க தயாரா இல்லை. இப்போ நீங்கள் கவின் கொலையில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அவ்வளோ காசி பண்ணின்னு அவ்வளோ குற்றச்சாட்டு. டியூட்டிக்கு வந்துட்டார். டியூட்டிக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு சிவில் மேட்டரை முடிக்கிறதுக்கு நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்கா, வரிச்சூர் செல்வம், அவங்க கூட உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் ஐஜி பிரேமானந்த் சின்ஹா அவர் அவனை போடாதுன்றார். அதை மீறி டிஐஜி போடுறாரு. அவர் தான் கமிஷனர் நெல்லைக்கு. அவரு காசி பாண்டியனை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாரு. அவன் வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் வந்து கவின் கொலையில் பார்த்தீங்கன்னா சுற்றி 20 பேர் நின்றுருக்காங்க. கவினை கொல்லும்போது கவின் எங்கேயாவது திருப்பி தாக்கிட்டு அது சுர்ஜித்தை பாதிச்சிடுன்றத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேர் நின்றுருக்கானுங்க அந்த ஏரியாவில். இந்த ஜாதி ஆணவ படுகொலை கரெக்டாக முடித்த உடனே காசி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ண உடனே வாங்க சரண்டர் ஆகுங்க. அது கொலை சரண்டர் ஆனவுடனே அவர் லீவில் போயிட்டார் காசி பாண்டியன். அவர் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு 20 வருஷமாக அதே ஸ்டேஷனில் இருக்கிறார். அவர் வராரு திரும்பி. அப்போது நீங்கள் போலீஸ்கோட மோரல் எங்கே இருக்கு? கலைஞர் சொன்னார் ஈரல் போச்சுன்னு. மோரலே இல்லாத போலீஸ்க்கு ஈரலும் கிடையாது, இதுவும் கிடையாது. சட்டம் ஒழுங்குல இதனால கீறல் தான் வரும். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார், வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.